கிராமத்தில் இருக்கிறோட லைவாக தெரியல, பைக்கோட லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். எதுவும் சுத்தமாக தெரியல கண்ணு. காலையில் டைமில் வந்து பார்த்தோன்னா நான் மாட்டிக்கிட்டேன் இந்த ரோட்டில். ரொம்ப குளிர்டா, எப்பா தாங்க முடியலடா. நம்பி வந்தேன், பிரியாணி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஆனால் ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சூப்பராக பண்ணுற யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் வீடியோ. ஸோ பைக் ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஸோ நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி தான் போக போகிறோம். ஸோ வாணியம்பாடி. ஸோ வாணியம்பாடினாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ முஸ்தக் பாய் பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமில் வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னா பாருங்கள், தெரியுமா தெரில, 3 மணி கரெக்டாக. ஸோ 3 மணிக்கு வந்து பார்த்தா நம்ம கிளம்பியிருக்கோம். நம்மளுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா வாணியம்பாடி 310 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம பைக் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். நம்மளோட என்ஃபீல்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ நான் பக்கா செட்டப்பில் இருக்கேன். உட்காந்து தான் வந்து பார்த்தோன்னா தம்பியும் ஹெல்மெட் போட்டுருவார். ஸோ நம்ம உஸ்ஸுன்னு கிளம்புறோம், அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ன டேஸ்ட் சொல்கிறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா யாரும் பைக் ட்ராவல் பண்ணி ஃபுட்டுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானை எடுத்து அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம சேனலில் ரொம்ப நாள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோ கன்வே ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் எஃபர்ட் போடுறேன், எனக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். மக்களே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு மேப் போடுறா வாணியம்பாடிக்கு அப்படின்னு சொன்னேன். எப்படி வருது பிடிக்கிறது ஃபோனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்தான். எப்படியோ ஒரு வழியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான், பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக இப்போது காஞ்சிபுரம், ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பட் ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க இந்த டைமில். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. ஸோ கொஞ்சம் மார்னிங் டைம் ஒரு நல்லா வெளிச்சம் இருக்கிற டைம் நீங்கள் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் ஆனால் கிளைமேட் வேறு லெவல் கிளைமேட்டுங்க. காலையில் செம்ம சில்லுன்னு இருக்குது. ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பட் நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். நான் வந்து ஜாக்கெட் போட்டுருந்தேன், பையன் வந்து இப்போ சட்டை போட்டு வந்துட்டேன். என் தம்பி ஊடி எதனா போட்டு மாட்டான்னு கேட்கல, மாட்டிக்கினாங்க. ஆனால் செம்ம கூலிங். சரி ஒரு டீ ஷாப்லாம் சொல்லிட்டு ஒரு டீ ஷாப் பார்த்தோம். நல்லா லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்து பார்த்தோன்னா அந்த கடையில் ஸ்டாப் பண்ணிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் ஆனால் நம்ம மார்னிங் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நடக்கவே மாட்டேங்குது. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்களேன். மக்களே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் ரீச் ஆகிடும். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்பில் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் நம்ம எடுத்துருக்கோம் மக்களே. ஸோ இங்கே லைட் நல்லா போட்டு வச்சுருந்தாங்க. சரி டீ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்து போனால் ஒரு சின்ன கடை வந்து ஃப்ரெண்டு கடை தாண்டி வந்தோம். பட் ஆனால் டீ ஆவரேஜ் தான். எப்படி அந்த டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டியே? அமுத்து போயிருக்கு. பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையன் எது சாப்பிட்டாங்க, அமுத்து போயிருக்கு. டீ வந்து ஆவரேஜ் தான். ஸோ போகிற வழியில் வந்து வேறு தான் நல்ல கடையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டீ சாப்பிடுவோம். ஸோ அப்படியே வந்து இப்போ நான் வீடியோ இது பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணுவோம். வெளிச்சமாக இல்லை, வெளிச்சமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டிகிட்டே வந்துருப்பேன். வெளிச்சமாகவே இல்லைங்க. நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ கண்டிப்பாக அவங்க ஒரு வீடியோ நான் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுமே நல்லா வெளிச்சமாக இருந்தது, ரோடும் சூப்பராக இருந்தது. நான் வந்து பைக்கை 80 to 100 ஸோ அந்த ஸ்பீடில் நான் போயிட்டே இருந்தேன், மெயின்டைன் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப சில்லாகிடுச்சு இல்லைங்களா. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கையை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வச்சு நல்லா சூடு காட்டிகிட்டே இருந்தாங்க. நல்லா கதப்பாக எதமாக இருந்தது அப்போ தான் ஸோ வண்டியை ஓட்டுறதுக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் ஒன்று பார்த்தோங்க, அதை பாருங்களேன் நீங்கள். இங்கே பாருங்கள், அது வேலூர் அந்த டீ ஷாப் தாண்டினதுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய ஹில்ஸு மவுண்டனு, அதில் வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு வீடியோ ஃபோட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிவிட்டு ஸோ வண்டி எடுத்துகிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பிரியாணி கடை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. மக்களே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்பாடி ரீச் ஆகிட்டோம். ஸோ வாணியம்பாடியில் முஸ்தக் ஹோட்டலில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்ததுமே பெரிய பெரிய டபரா 2 டபரா வச்சுருக்காங்க. பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக ஆயிடுச்சு. அந்த டபரா சைஸை இப்போ பாருங்களேன், 2 டபரா பெரிய பெரிய டபரா. அங்கே இருக்க பீஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய பீஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா போனதுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆனால் ஒரு சிக்கனு ஒரு மட்டன் சொல்லிட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த ஒரு ரொம்ப மோசமான விஷயம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணோங்க. நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், பாய் எனக்கு சென்னையிலேருந்து வரேன், ஒரு வீடியோ மட்டும் நான் ஷூட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா, என்ன டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் போய், என்ன டைமிங்கு ஓப்பன் பண்ணுவீங்க ஷாப்பு, என்ன ப்ரைஸில் இருக்குது சொல்லுங்கள் சொல்லி நான் கேட்டேங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா
இல்லைப்பா நம்ம அதெல்லாம் சொல்கிறது இல்லைப்பா, நம்ம யூடியூப் பேசி பேசி எனக்கு மாறி வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாருங்க. அவர் சீரியஸாக சொன்னாரா இல்லை நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னாரா தெரில. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நம்ம கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம ஹோட்டலுக்காக வராங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கலாம். நான் பெருசாக அவரோட வீடியோ எதுவுமே பெருசாக பார்த்ததே இல்லைங்க. ஒரு 3-4 வீடியோ தான் பார்த்தேன். பட் அதெல்லாம் பேசியிருக்காரு. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வரணும், சரி ஒரு வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணோம் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனாக அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தாங்க. மோஸ்ட்லி அவங்க அப்படியே எதுவுமே பேச மாட்டுறாங்க. நம்ம கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க இதை மட்டும் தான் சொல்கிறாங்க, தவிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. சரி ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண சிக்கனோ அது மட்டனோ வந்துருச்சு. நல்லா ஆவி பறக்க எடுத்து வந்து கொடுத்தாங்க சூப்பராக. பட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நிறைய தான் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருங்க, இது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட்டு. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேவலுங்க, இது சண்டை சேவலோட அந்த கறி. இது ஒரு பீஸும் பெரிய பெரிய பீஸுங்க. நீங்கள் பிஃபோர் அந்த கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய லெக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய லெக்கு பாருங்கள். நமக்கு வந்து செஸ்ட் பீஸ் தான் வச்சு கொடுத்தாங்க. சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருந்ததுங்க சாப்பாடு. பட் ஆனால் நம்ம நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம், சிக்கன் பிரியாணி எல்லாம் ஃபுல்லாக தக்காளியாக இருக்கும், மசாலாவாக இருக்கும். பட் இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவே இல்லை. எப்படிடா இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எங்கே மசாலா இருக்கா தேடி தேடி சாப்பிட்டு இருந்தாங்க. பட் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான டேஸ்ட்டுங்க சாப்பாடு. நான் நினச்சே பார்க்கல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸில் கிடைக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மசாலா வந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் மட்டன் போட்டுருந்தாங்க. சார் அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பீஸ்லாம் எடுத்து நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. பீஸ் நல்லா டெண்டராக இருந்தது. அதில் இருக்க எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா தட்டினதுமே அப்படியே தனியாக வந்துருச்சு. ஸோ அதை பிரித்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சூடாக இருக்கும், கொதிக்க இருக்குது சாப்பாடு. ஆனால் பூ மாதிரி இருக்குது, கொலையில் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன வருத்தம்னா அவங்க வீடியோக்காக பேசலை, அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். ஸோ இதை சாப்பிட்டு பார்த்தோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரைத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தா ஆஹா அப்படி இருக்குமான்னு யோசிச்சா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தாங்க. நீங்கள் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹோட்டல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் இங்கேயே நீங்கள் மட்டன் சாப்பிட்றலாம். ஏன்னா ஆவரேஜான டேஸ்ட் தான் மட்டன். நான் ஒர்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க ஒர்த்துன்னு சொல்லுவேன். சிக்கன் ஆனால் வேறு லெவலான டேஸ்ட்டுங்க, அமேசிங்கான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்தது சிக்கன் தான். பட் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். ஸோ மட்டனை மட்டும் நம்பி நீங்கள் அவ்வளோலாம் அங்கே ட்ராவல் பண்ணி போயிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூடாக சாப்பிட்டோமே, மைண்டும் வந்து பார்த்தா சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தம்பி என்ன சொன்னான்னா வா ஏலகிரி பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி கூகுள் மேப் போட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டிச்சு. ஓகேடா வாடா போயிடலாம் ஏலகிரி. டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி தான் ஆச்சு. சரி ஏலகிரி ஏறிடலாம், ஹீல்ஸ் ஏறிடலாம். ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறுனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் ஹீல்ஸ் ஏறுறேன். ஒரு 15 ஏர் பண்ணி தான் நினைக்கிறேன். இப்படி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக, ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்ததுங்க. ஆனால் செம்ம கிளைமேட்டுங்க, சில்லாக இருந்தது. ஹீல்ஸ் கொஞ்சம் ஏற வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஷாப் போனீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஏலகிரி ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது குட்டி ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாவா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஊரில் எது ஃபேமஸான கடை பிரியாணி, ஸோ எனிதிங் வாட் எவர் எதுவும் வந்து ஃபேமஸாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கேருந்து உங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணி நான் அதை ட்ரை பண்ணுறேன். மக்களே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்பாட்டில் இருக்கேன். ஸோ அந்த ஸ்பாட் எப்படின்றது நான் உங்களுக்கும் வந்து காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பார்க்குறீங்களா, 1 2 3. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம பீக். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரி. ஸோ நம்ம வாணியம்பாடி போனோம் பார்த்தீங்களா, அப்படியே ஏலகிரி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம அப்படியே ஏலகிரி வந்துவிட்டோம். ஸோ செம்ம கிளைமேட், செம்ம சில்னஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.